இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இன்றைக்கு ஆண்டவர் நம் அனைவரையும் பார்த்து அந்த வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார், எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் என்னிடத்தில் கேட்கிறார் என்று யோசிப்பீர்களானால், அந்த வசனத்தில் இருக்கு, அவர் புதிய காரியத்தை செய்கிறவர் என்பது உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வார். அது மாத்திரமல்லாமல் அதை காலம் தாழ்த்தி அல்ல, எப்பொழுது செய்வார் என்று எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல ஆண்டவர் விரும்பவில்லை. அவரே சொல்றார், இப்பொழுதே, உடனடியாக. இப்பொழுதுனா உடனடியாக. ஏன்னா இப்ப அது உங்களுக்கு அவசியம். இப்ப நீங்க திகைத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் இப்பவே அதை செய்வேன், உனக்கு தெரியாதா? கண்டிப்பா அதை செய்வார். அதோட ஆண்டவர் நிறுத்தல பாருங்களேன். நான் வனாந்திரத்துல வழிய உண்டாக்குகிற ஒரு தேவன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வழியே இல்லாத இடமா இருந்தாலும் அங்கு அவர் வழியை உண்டாக்குகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று ஏசப்பா விரும்புகிறார். அது மாத்திரமல்லாமல் ஆறுகளையே அவரால் உண்டாக்க முடியும் அப்படின்னா, அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. அது உங்களுக்கும் எனக்கும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில தடைகள் அவரால் நீக்க முடியும், சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும், உங்க பொருளாதார தேவைகளை அவரால் சந்திக்க முடியும், உங்க குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை அவரால் தீர்க்க முடியும், உங்க தொழிலையும் வியாபாரத்தையும் ஆண்டவரால் வளர செய்ய முடியும், உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதித்து உயர்த்த முடியும், உங்க சரீரத்துல ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். இதுவரைக்கும் யாராலும் இதை செய்யவே முடியல, இதுவரைக்கும் ஒருத்தரும் எனக்கு இதை செய்ய முன்வரல என்று சொல்லப்பட்ட அத்தனை காரியத்திலும் கர்த்தர் வந்து உங்களுக்காக கிரியை செய்வார். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம், நான் இதெல்லாம் செய்வேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்து போனார், சரீரத்துல சுகத்தை இழந்து போனார், குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனா அவர் சொல்றார், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதை போல நாம் அறிந்திருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. எல்லாமே போயிட்டு இனிமே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இனிமே ஒண்ணுமே நடக்காது, அதான் காலம் முடிஞ்சு போச்சே, இப்படி பேசி கொண்டிருக்கிற ஒரு நபராய் அல்ல. எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவமான கிரியை எப்படிப்பட்டது, இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். தகப்பனே, நீ யார் என்பதை அறிந்திருக்க எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். இந்த நாளிலே அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றத்தக்கதான இதயத்தை, விசுவாசத்தை எங்களுக்கு நீத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.